திரும்பவும் அவனுடைய வரம் அவனுக்குள்ள கிரியை செய்ய துவங்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. அவன் திரும்பவும் ஜெபத்துக்குள்ள ஆதி அர்ப்பணத்துக்குள்ள கண்ணு போனாலும் பரவாயில்லை, எகிப்திய அந்த பெலிஸ்தீனிடத்துல பழி வாங்காம என் ஜீவன் போகக்கூடாதுன்னு அவனுடைய ஜெபம். கையை கட்டினாலும் வாயை கட்ட முடியல, கண்ணை பிடுங்கினாலும் ஆவிக்குரிய கண்ணை திறந்து ஆண்டவரை பார்த்து அவன் ஜெபம் ஜெபம் ஜெபம். திரும்பவும் அந்த வார்த்தை திரும்பவும் திரும்பவும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுக்குள்ள அந்த பலன் திரும்பவும் வருகிறது. அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான். திரும்பவும் எப்படி அவங்கள ஒரே தீர்வையா பழி வாங்கணும். 2 கண்களுக்காகவும் என் ஜனத்துக்காகவும் அவங்களை ஆட்டி படைக்கிற இந்த பெலிஸ்தனுடைய ஆதிக்கத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி தர இதுவரைக்கும் இல்லாத பலன். கண் இருக்கும் போது இருக்கிற பலன் வேற, கண் இல்லாத போது என்ன பலன் கிடைக்கும்? கண் இருந்தா கூட 4 இடத்துல போய் பார்த்து இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே பச்சை தாடையில வச்சு 1000 பேரை கொன்றவன் கண்ணு போய் எத்தனை பேரை கொல்ல முடியும்? ஈஸியா மடைக்கலாம். ஆனா திரும்பவும் ஜெபிக்க 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 திரும்பவும் பலன், புது பலன் புது பலன் புது பலன் புது பலன் கிடைக்க கிடைக்க நிச்சயம் பெலிஸ்தருடைய ஒரு நாள் வரும். அவங்க முன்னாடி நான் இந்த சிம்சோன் தோற்று போனவனா சாகக்கூடாது, பெலிஸ்தர்ல ஜெயிச்சவனா சாகணும்னு சொல்லி அவன் ஜெபம் ஜெபம், ஜெயிலுக்குள்ள இருந்த ஜெபம் தான் அது திரும்பவும் 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 அது முடிய குறிக்கிற ஒரு வார்த்தை வர செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க.